கீழ்குப்பம் கதிரேசன் சுப்பிரமணியன். உங்களுக்காக இது 3வது வீடியோ. ஏன்னா நீங்கள் நேர்மையாளராக அரசியல் பார்வை இல்லாத மாதிரி நிலைமையை மாற்றிக்கிறீங்க. நடுநிலைமையாக இல்லை, நேர்மை இல்லை, நடுநிலைமையாக அவங்க அரசியல் பார்வை இல்லைன்னு சொல்கிறீங்க. பிரச்சனையே நான் நடுநிலைமையாக இருக்கிறதால் தான். உதாரணத்துக்கு இப்போ அதிமுக, இப்போ ஒரு அதிமுகன்னு அவன் இப்போ எவ்வளோ பேர் அயோக்கியம் இருந்தாலும் அவனை குறை சொல்லிட்டா என்ன கட்சிக்கு துரோகின்னுவானுங்க, ஏன்டா அந்த கட்சியில் இருப்பான்னு சொல்லுவானுங்க. ஆனால் வேற ஒரு கட்சிக்காரன், வேறு எந்த ஒரு நாயோ, ஜெயலலிதா பற்றி நான் ஜெயலலிதான்னு சொன்னது ஏங்க பேரை சொல்கிறீங்க? சரி, அதுக்கு அது வரும். நான் பேரை சொல்கிறனுக்கே நீ பெரிய குற்றமாக நினைக்கிறவன். இப்போ இந்த கிறுக்கன் இப்போ அன்புமணி இருக்கான்ல, இப்போ சொல்லுவான், என்ன யாருன்னு சொல்கிறீங்க? அன்புமணின்னு சொல்கிறீங்க. நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பேன். அது என்னது எம்ஜிஆர் புரட்சி தலைவர், என்ன ஜெயலலிதா புரட்சி தலைவி, இன்னத்தை புரட்சி பண்ணிட்டாங்க, கேவலமாக பேசியிருப்பான், கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவால் ஜெயிக்க வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு இந்த அறுபதையற்ற கேபினெட்டியை 2 தடவை பழனிசாமி ராஜ்யசபை எம்பி ஆகியிருக்கான். இதை போய் அதிமுக சொன்னால் அதெல்லாம் வேணாங்க, இது நம்ம கூட்டணி வந்துட்டுது, இப்போ அவனால் நம்ம ஜெயிச்சிருவோம் நிச்சயமாக கிடையாது. அவங்ககிட்ட கூட்டணி வச்சதால்தான் 21லையும் தோற்றுது, இப்பயும் தோக்க போகிறீங்க. என்னங்க அவ்வளோ கூட்டம் வருதே, அந்த ஜாதி வருதே, அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஜாதி மாதிரி தான். இப்போ நீ ஒரு வன்னியனோ இல்லை ஹரிஜனோ இல்லை ஐரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிங்கன்னு வச்சுக்க, உடனே அட்வான்டேஜ் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஜாதியால். ஆனால் அதனாலே ஒரு கட்டுப்பாடும் வந்துடும். உனக்கு நீயே ஒரு எல்லை விதிச்சுப்பேன் ஏதோ ஒரு விஷயத்தில், அது படிப்பில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், இல்லை வேறு எதுலேயோ பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் ஒரு எதனால். நான் இப்போ இங்கிலாந்துலேயே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து தமிழர்கள், இல்லை நான் கேரளாக்காரன், எல்லாம் தமிழர்களே, அப்புறம் கொங்கு வேளாளர், அப்புறம் மண்ணியன் எல்லாம் வச்சுருப்பானோ. எடுத்தோடனே பார்த்தா அவனுக்கு கேட்டால், ஓ எனக்கு 1000 பேர் தெரியும்னுவான், இந்த குரூப்பில் இருக்கணுவான். ஆனால் அதுலேயே அவனுக்கு ஒத்துமையாக இருப்பான், நல்லா இறங்கி பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து பரஸ்பர ஒருத்தன் ஏமாற்றிக்கிறது, இருக்குதுன்னு இருக்கிறது. ஆனால் அதில் சந்தோஷமாக இருப்பானோ. என்னால் அது இருக்க முடியாது. எவன் அயோக்கியனாக இருந்தாலும் அயோக்கியம் தான். அது அதிமுககாரனாக இருக்கலாம், திமுககாரனாக இருக்கலாம், எந்த ஜாதிக்காரன் வேணாலும் இருக்கலாம், எந்த மதக்காரனாலும் இருக்கலாம். அதேமாரி நல்லவன் தான், அவனும் எந்த கட்சி இருந்தாலும். அதுதான் என்னுடைய பார்வை. இப்போ வந்து சில பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு முன்னே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே, ஜூன் மாதம்லாம் அதிமுக ஜெயிக்கும், நீங்கள் இப்போ ஜெயிக்காதுன்றீங்க. 6 மாதத்துக்கு முன்னே விஜய் வந்து ஒரு கிறுக்கு பையன், டெபாசிட் வாங்க மாட்டான், ஓடிடுவான். நீங்கள் இப்போ வந்து அவன் இன்னும் சொல்ல போனால் இன்னும் நிலைமையில் நான் சொல்கிறேன், இப்போ வந்து அவன் 2 இடத்துலையும் ஜெயிச்சிருவான். அவன் நிற்கிற இடத்துல அவன் கட்சி அநேகமாக 2வது இடத்துல வந்தாலும் வரலாம் பர்சன்டேஜில். அந்தளவுக்கு மாறி பேசு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன அப்படி சொன்னேன், இப்போ உனக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதால அப்படி சொல்கிறியா? இல்லை, நடக்கிறத சொல்கிறேன், இருக்கிறத நம்ம கண்ணால். இப்போ நானே வந்து இன்றைக்கி கூட பார்க்குறேன், ஒரு நான் செக் பண்ணுறதுக்காக மெட்ராஸில் அவன் பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்குறேன். அது கண்ணால் பார்க்கும்போது அதை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதாண்டா உண்மையான நிலைமை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இளைஞர்கள் ஒன்றும் தெரியாதவங்க நிறைய இளைஞர்கள் தான். ஏமா அவன்லாம் அரசாங்க வேலையில் செய்யலாம், கடினமாக உழைக்கிறான். அவன் போய் இன்னொரு ஒரு ஆஃபீஸ்லேயோ வேறு எங்கேயோ லஞ்சம் வாங்கும் போதோ, இல்லை அவனுக்கு அடிப்படை வசதியை கிடைக்கிறதுக்கு ஒரு வீட்டு வரியோ, இல்லை மின்சார வரியோ, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ அவன் போகும்போது, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ போகும்போது, எல்லா இடத்துலையும் லஞ்சம், இந்த புரோக்கர் பசங்கள்லாம் வச்சுன்னு கட்ட பஞ்சாயத்து அயோக்கியத்தனம் பண்ணுறானுங்கன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். அவனுக்கு இல்லாமையே அப்போதைக்கு அவன் கதறி பணத்தை கொடுத்தா கூட, வேறு வழி இல்லாத அவனை நிர்பந்தப்படுத்தப்பட்ட கொடுத்தா கூட, காலம் வரும்போது மாற்றி ஓட்டு போடணும். அப்படி தான். அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் சும்மா ஒரு அட்ராக்ஷனில், ஒரு மோகத்தில் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலை. ரைட்? நான் அதனால் என் நிலைப்பாடை நான் மாற்றலை. இப்போ அதிமுக வந்து இன்றைக்கி 2016 ஜெயலலிதா இருக்கும்போது செஞ்ச மாதிரி 234 தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னத்திலே நின்று ஜெயிக்கலாம். ஆனால் அதுக்கான அடிப்படையாக அவன் செய்யலை. இன்றைக்கி நீ பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கலாம், இல்லை பாமக கூட கூட்டணி வைக்கலாம், பாமக சொன்ன அன்புமணி கூட கூட்டணி வைக்கலாம். இதனால் ஒரு கூட்டணியாலும் பாதிப்பு தான் வரும் தவிர அதனால் அட்வான்டேஜ் வராது. அதாவது அட்வான்டேஜ் இருக்கிற தேமுதிகவை நின்று தவறிட்ட. தேமுதிகனா
நான் வந்து ஆமாம், தேமுதிக போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட இருந்தது. அப்போ அவனுங்க வந்து நல்ல கட்சி, பிரேமலதா, விஜயகாந்த் எல்லாம் நல்லவன். இப்போ இன்றைக்கி திமுக போய் கூட்டணி வச்சோடனே அவனெல்லாம் உடனே தெலுங்கனுங்க. இருக்கா ஏக்க பசங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க. அதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னதால் தான் இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து பிரேமலதா சரியில்லை, விஜயகாந்த் சரியில்லை, உடனே நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு கூட்டணி வந்துட்டான்னா உடனே பிரேமலதா தெய்வம், விஜயகாந்த் தெய்வம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அயோக்கிய பசங்க. இது மாதிரி அயோக்கிய பசங்க தான் அதிமுக வீணாக்குறவனுங்க. இது எப்படி இந்த மென்டாலிட்டி வந்ததுன்னா, அதிமுகவில் முக்கியமாக இந்த ஜாதி கட்சியில் இருக்கணும் தான் அப்படி பேசுவானோ. நான் சொல்லியிருக்கேன், இப்போ இலங்கை தமிழ் எடுத்தாக்க பிரபாகரன் இல்லைன்னா மீதி அவனும் தமிழன் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலனாக்கா ராமதாஸ் அவன் இல்லைன்னா இவன் வன்னி கிடையாது. முட்டா பசங்கள என்ன எங்கேயோ எவ்வளோ காலம் இருக்குது வன்னியர்கள் அப்படின்னு. அப்புறம் அது இப்படி சொல்ல வந்தாக்க என் பாட்டன் ராஜேந்திர சோழனுவான். ராஜேந்திர சோழன் வந்து வன்னியனாக இருந்திருந்தான்னா இன்றைக்கி உங்களை பார்த்தனவங்களாம் காரிப்பான், ஐயோ மீட்டிங்களான்னு செருப்பிட்டு அடிப்பான் இந்த நாய்ங்களை. ஏன்டா இப்படி என்னை வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்ட்டு அவனுக்கு போட்டவங்களே சொல்கிறான். முன்னாடி நிற்காதீங்க நாய்ங்கன்னு சொல்லுவான். நானாச்சும் கொஞ்சம் மரியாதை பேசுகிறேன், அதோடு பேசுவான் ராஜேந்திர சோழன் இல்லை ராஜராஜ சோழன், வாட்டார் யாராக இருந்தாலும் சரி. இப்போலாம் உண்மை நிலை இருக்கிறத பேசுகிறதுக்கே சில பேர் சொல்லுவானுங்க, நீ வந்து அவுட் ஆஃப் டச், இளைய தலைமுறை உனக்கு தெரியல. இன்னமும் நான் இளைய தலைமுறை வேலையிலையும் நான் இளைய தலைமுறையோடு தான் வேலை செஞ்சாகணும். சில சமயம் சில பேர் ட்ரைனிங் கொடுத்தாகணும். அதே மாதிரி எனக்கும் பிள்ளைங்க இருக்குது, நான் என் பிள்ளைய வளர்த்தாகணும். அவங்களும் இளைய தலைமுறை தான், நீங்கள் சொல்ல இளைய தலைமுறை தான். வயசாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இளைய தலைமுறை புரிஞ்சிக்கல அப்படின்றது சும்மா. நான் தான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இளைய தலைமுறை ஏன் விஜயை ஆதரிக்கிறான், ஏன் தமிழை வெற்றிகரத்தை ஆதரிக்கிறான், யார் அவன் அங்கே தள்ளனா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஃபோன் வந்துடுது. அது புரிஞ்சுக்கணும். அதாவது அது புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த அதாவது நம்ம முன்னாடி என்ன இருக்குது அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முடிவு எடுக்கிற தைரியம் இருக்கணும் நமக்கு. அதான் படிப்பறிவால் வர்றது. நான் வந்து அதுக்கு தான் என்ன அரசியல் இருக்கும்போது சில பேர் நினைப்பானுங்க, என் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு அவன் சொல்லத்தான் நான் கேட்பேன்னு ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது. எந்த பயிலையும் நான் வந்து எந்த பயிலுக்கும் நான் வந்து ஒரு கைப்பாவே இருக்கிறதில்ல. எல்லா சொல்கிறதையும் கேட்டுப்பேன், என் முடிவு தான் எடுப்பேன். எங்கே அது என்ன வருதோ அதுக்கு தகுந்த முடிவு எடுப்பேன். அதே மாதிரி தான் என் பிள்ளை பொண்டாட்டி எல்லாம். அவங்களாம் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய தடவை முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ முடிவு எடுக்க வேண்டியதுக்கெலாம் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வாழ வேண்டியது தான். அதேமாதிரி அரசியல் தான். அரசியலும் முடிவெடுக்கும்போதுன்னு வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். அதுதான் இந்த தமிழ் அரசியலையும் நடந்தது. விஜய்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக வந்திருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் முட்டாள் பழனிசாமி. அது மட்டும் பழனிசாமி மட்டும் இல்லை, அவனை சார்ந்து இருந்தவங்களாம் என்ன நினைக்கிறானோ, இவங்க கூட அப்படியே இருந்துட்டாக்கா நம்ம சீட் வாங்கிட்டாக்கா ரெட்டையிலே காட்ட ஜெயிச்சுக்கலாம். நடக்காது. அந்தளவுக்கு நீங்கள் யோக்கியனாக இருந்தால் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவான். இப்போ அதிமுகவில் படுதோல்வி அடைய போகிறதுக்கு காரணமே மோசமான வேட்பாளர்கள் தான். அப்புறம் மோசமான தலைவர் இருக்கிறவன் அவனுக்கு முட்டாளை தான் செலக்ட் பண்ணுவான். இவனுங்க நினச்சிக்கிறானுங்க அப்படியே பணத்தை கொடுத்தா மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. நடக்காது. மக்கள் வந்து இந்த 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 நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்களேன், இந்த தமிழ் அரசியல் உங்களுக்கு தெரியல, இளைய தலைமுறை தெரியல, இந்த காலம் தெரியலன்னு. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. விஜய்க்கு தெரியுது. இன்னும் திமுககாரங்களாம் தெரிஞ்சு தான் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் எல்லாத்தையும். நீங்கள் அதிமுகவில் இருக்கிற முட்டாள்களை, அதிமுக எல்லாரும் சொல்ல மாட்டேன், இந்த பழனிசாமி கூட இருக்கிற முட்டா பசங்க மட்டும்தான் கற்பனையில் இருக்கிறானுங்க. எல்லாத்தையும் அதிகாரம் வாங்கிக்கிட்டாக்க, பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுட்டாக்கா, அப்புறம் அப்படியே ஜாதி கட்சி கூட அலையன்ஸ் வச்சுட்டாக்கா பாமக வன்னியர் ஓட்டெலாம் விழுந்துருன்னு. அதனால தான் வீணாகிறதே. எல்லாருக்குமே அழிவு வரும். சில பேர் நான் முதல்ல சொல்லியிருக்காங்க, அரசியல்வாதிங்க அழிய மாட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி சசிகலா அவர் செஞ்ச தப்பு, எல்லா அயோக்கிய பசங்களையும் உருவாக்குனது, பாதுகாத்தது எல்லாமே அதிமுக சசிகலா தான். அப்பாவி சசிகலா ஓரளவு அப்பாவி நான் சொல்லுவேன். ஆனால் ராமதாஸ் அப்படி இல்லை, தெரிஞ்சு ஐக்கியத்தனம் பண்ணி உருவாக்கினா. அதனால் இன்றைக்கி ராமதாஸை வந்து ஒரு வகையில் அன்புமணி ஆதரவாளர் மனமாற வாழ்த்துறேன், சந்தோஷப்படுறவங்கள பற்றி. இந்த ராமதாஸ்ன்றவனை போட்டு பிச்சு எடுக்கிறீங்க பாரு, தொடர்ந்து செய்யுங்கடா.
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லும்போது என்னை எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. எனக்கே அந்த வார்த்தைலாம் தெரியல. நீங்கள் அட்டகாசமாக செய்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அன்புமணி, தூள் பண்ணுவாங்க. ஆதரவை வச்சுக்கிட்டு உன் அப்பனை, உன் குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திக்க. நான் சொல்கிறதால நீ செய்யலை, அது நடக்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் ராமதாஸ் வந்து முகுந்தனை செலக்ட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் தான் அன்புமணிக்கு அரசியல் வாழ்க்கை. நீங்கள் ராஜ்யசபா மெம்பராக இருக்கலாம், உங்கள் கட்சி காணாது போடும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி 2 பேரை ஒழிக்க போகிறோம். ஒன்று பழனிசாமி, அடுத்தது அன்புமணி. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க நீங்கள் ஜெயிச்சா கூட நீங்கள் காலி 2 பேரும். நீங்கள் அரசியலில் கணக்கே கிடையாது. யார் அன்புமணியை அவங்க அழிக்க போகிறதுனா முகுந்தன். அதனால் இப்போ ராமதாஸை வந்து உடல்நிலை சரியில்லை, உடம்பு வயசாகி வீட்டில் இருக்கிறதால இப்போ காந்திமதி வந்து வெளியில் ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பனை பார்த்துக்கிறவங்க சொல்லிட்டாங்க. உண்மையான ஃபோர்ஸ், உண்மையான அடுத்த தலைமுறை அந்த குடும்பத்தில், நான் வன்னியனுக்கு தலைவன் சொல்ல மாட்டேன், அந்த குடும்பத்தில் உருவாகிற முகுந்தன். என்னை பொறுத்தவரைக்கும் முகுந்தனை அதிமுக வந்து சேரும்னு சொல்லுவேன். காலத்தை வீணாக்காதுன்ட்டு. நல்ல திறமை இருக்குது முகுந்தனுக்கு, நல்ல பர்சனாலிட்டி இருக்குது, ஓரளவு நம்பகத்தமாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லுவோம் முகுந்தனை. அதனால் அன்புமணியை அழிக்க போகிறவன் முகுந்தன் தான். இன்றைக்கி அன்புமணி கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் மான சூடு சொன்னே கிடையாது. இப்போ நீங்கள் ராமதாஸ் கொடுத்தவங்கெல்லாம் அன்புமணி கொடுப்பீங்க, அப்புறம் எல்லாம் முகுந்தனுக்கு தொல்லை கொடுப்பீங்க. அவன் மீந்தி வந்துட்டாங்க, எல்லாம் முகுந்தன் காலில் விழுந்துருவீங்க. அது மாதிரி தான். ஸோ அதனால் அதுக்கும் என்னுடைய ஒப்பீனியனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து நிலைப்பாடை மாற்றிக்கலை இவனுங்க மாதிரி. சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி ஒருத்தன் கட்சி என் கூட கூட்டணி இருக்கின்றதாக அவனை புகழறது, அவன் கூட்டணி முடிஞ்சிட்டு அடுத்த நாள் வேறு கூட்டணி போட்டாங்க அவனை மாற்றி திட்டுறது, அதுதான் நடுநிலைமை இல்லாத பாரபட்சமான முட்டாள்தனமான சந்தர்ப்பமான அரசியல் நிலை. என்னுடைய அரசியல் நிலை என்னன்னா, நான் என்ன நினைக்கிறதுன்றது ஒரு பக்கம், அங்கே இன்றைக்கி நிகழ்காலத்தில் என்ன நடக்குது. அதனால தான் நிறைய பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய வந்து யூடியூப்பில் சொல்லுவேன், பைத்தியார் முட்டா பசங்க, அவங்களுக்கு என்ன அறிவு இருக்க போகுது. நான் வந்து நம்ம ஊருக்காரனுக்காக சொல்ல, இங்கே இருக்கிறவங்களே சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்களே நான் நிறைய அரசியல் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்குது. முக்கியமாக ஜெர்மனியில் இன்னும் அதிகமாக இருக்குது. நான் இங்கிலாந்து குறைச்சிட்டேன் என்னுடைய அரசியல் இன்வால்மெண்ட்டை. ஆனால் அதை பற்றி முக்கியம் கிடையாது. ஆனால் என்ன முக்கியம்னா எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் ஒன்று தான். அதிக நாள் ஒர்க் பண்ணுறதால அவங்க பெரிய அறிவாளி நினச்சிப்பானுங்க. அவனுக்கு வந்து அரசியல்வாதிங்க வந்து செய்தி கொண்டு கொடுக்குறவனுங்க. அவனுங்கள்ட்ட பேசினா அவன் என்ன சொன்னான், இவன் ஒன்று சொன்ன, நம்ம ஊரில் கேள்விங்க இருப்பாளுங்கள, அந்த வீட்டில் அவ சொன்னா எது சொன்னா அந்த பார்த்து பிடிப்பாளுங்கள்ல, அதே மாதிரி தான் பத்திரிகையாளர்கள். அவன் போய் நம்ம இந்த அரசியல் இப்படி நடக்கும் இது மாதிரி ஒப்பீனியன் கொடுக்குறான்னா, அது மாதிரி முட்டா பசங்களோட ஒப்பீனியனை பார்த்து நம்ம ஒப்பீனியன் உருவாக்கினா நம்ம தான் முட்டாள். அதுக்கு தான் வந்து இப்போ விஜயை பற்றி நான் என்னுடைய கருத்தை எப்படி உருவாக்குனா, நேரடியாக அவனுடைய பிரச்சாரத்தை பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்தில் அவன் எப்படி வேட்பாளரை முன்னிறுத்தி செய்கிறான். இன்றைக்கி பார்த்தேன் தற்செயலாக ஒரு மாலை அவனுக்கு கொடுக்க வந்ததை, அந்த மாலையை வாங்கி வேட்பாளருக்கு போடுறான். எந்த தலைவனாலும் இன்றைக்கி செய்கிறானே உங்களுக்கு? அது மாதிரி தான் அந்த மாற்றத்தை சொல்கிறேன். அதை வந்து சீக்கிரம் கற்றுக்கிறான்னு சொல்ல வரும் விஜய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் தமிழக வெற்றி கழகம் தான் 2வது இடம் வரப்போது. சில இடத்துல ஜெயிக்க போகிறாங்க. திமுக தமிழக வெற்றி கழகம் தான். சேலம், கோயம்புத்தூர், ஈவன் தருமபுரி, இந்த ஏரியா ஈரோடு, இதெல்லாம் அதிகமாக அடி வாங்க போகுது. ஏன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நான் பார்த்தேன், அவனுக்கு எப்பயுமே இந்த சினிமா மோகம் அதிகம். அவனுக்கு படிச்சிருக்கலாம், பணக்காரனாக இருப்பான், பெரிய ஜாதி வெறி உள்ளவனாக இருப்பான், ஆனால் சினிமான்னா அவனுக்கு ஒரு மோகம். அதனால தான் கமலஹாசன் கூட அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது காரணம். அது அவனுக்கு இயற்கையாக வந்தது. அவனுக்கு வந்து அது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அது ஒரு ஆர்வம்னு சொல்லலாம். அதனால் தமிழக வெற்றி கழகத்தால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் சில இடத்துலங்களில். ஆனால் திமுக வெற்றி பெறதை அது வந்து உறுதிப்படுத்தும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தால் அந்த சோக்கால் இந்த மேற்கு மண்டலம் தருமபுரியில் கூட அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. கோவை, சேலம், ஈரோடு, இந்த இடத்துலலாம் அதிகமாக பயங்கர அடி வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். தெற்க நீங்கள் மதுரை பக்கம்லாம் கவலைப்படவே வேணாம். சசிகலா வந்து உங்களை ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதில் வந்து சசிகலாவை பற்றி நான் சொல்லும்போது, நான் வந்து என்றைக்கும் என் அரசியலில் சசிகலாவுக்கு இடமே கிடையாது. அதை பற்றி இப்போ பேச விரும்பலை. ஆனால் சசிகலாவால் ஆதாயம் அடைஞ்சவன் உருவாக்கப்பட்டவனுங்க தான் இன்றைக்கி சசிகலாவை ஒழிக்கிறானுங்க. எனக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது நான் சசிகலாவை பற்றி நல்ல வார்த்தை சொல்லணும்னு சொல்லி.
இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா செத்த பிறகு சசிகலா வரக்கூடாது அப்படின்றது உறுதியாக இருந்தேன். அப்பவும் சொன்னேன், சசிகலா தானாக போகலன்னா அசிங்கப்பட்டு போயஸ் கடல்லேருந்து வெளியேற்றப்படுவாங்கன்னு. அந்த சமயத்தில் நான் செங்கோட்டையன் வரணும்னு நினச்சேன். அப்போ வந்து பழனிசாமி வந்தப்போ பரவாயில்ல, சசிகலாவை தவிர வேறு எவன் வந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சேன். அதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது சசிகலாவே பரவாயில்லன்ற மாதிரி நடந்துட்டுது. அதுக்கு ஒரு காரணம் சசிகலாவும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், திருந்தது காரணம், திருந்தின மாதிரி வச்சுருக்காங்க. பழனிசாமி மோசமாக போனதும் ஒரு காரணம். ஸோ இதனால் வர்ற மாற்றங்கள் நான் வந்து என் நிலைமையை மாற்றிக்கல. என்னடா முதல்ல சசிகலா வேணான்றவான், இன்றைக்கி சசிகலா வேணுன்றான். சசிகலா இன்னும் முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான சக்தியாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சசிகலா, விஜய் பிரபாகரன் இவங்கெல்லாம் முக்கியமான ஃபோர்ஸாக வரப்போகிறாங்க. ராமதாஸ் குடும்பத்துலேருந்து கட்சின்னு சொல்ல மாட்டேன், அந்த முகுந்தன் முக்கியமான ஆளாக வரலாம். எந்த கட்சிக்கு போனாலும் அந்த திறமை இருக்குது. பழனிசாமி, அன்புமணி எல்லாம் பாஜகவிலே அழிக்கப்படுவாங்க. இதான் நான் என் நிலைமையை மாற்றிக்கல, இருக்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிறது தவறாக முடியலாம், ஆனால் எனக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. திமுக ஆட்சி தான் வரப்போகுது. கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திலாம் ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிக்காதுன்னு நினைக்கிறேன். 2வது இடத்துக்கு முதல் இடத்துல திமுக இருக்கும், ஆட்சிக்கு வரும், அதி பெரும்பான்மை வரும்னு நினைக்கிறேன். 2வது இடத்துக்கு அது 20லேருந்து 30 எம்எல்ஏ இருக்கலாம், அதுக்கு கம்மியாக கூட இருக்கலாம் ஒரு கட்சிக்கும். அது வந்து காங்கிரஸாக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம். இல்லை எல்லா கட்சியுமே 20 கீழே வாங்கலாம் திமுக எடுத்து. அது நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால் நான் வந்து நடுநிலைமை மாற்றிக்கலை. நான் புத்தியோட காமன் சென்ஸோடு இருக்கிறேன். அறிவுகட்டுத்தனமாக முட்டாள்தனமாக கண்ணை மூடிட்டு யாரையும் ஆதரிக்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன். என் புத்தி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தினா சில சமயத்தை சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அதுதான் என் புத்திக்கு பட்டது, எனக்கு தெரிஞ்சது தான்.